ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஆர்எஸ்கே சேவை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரில் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் வந்து டவுன்லோட் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸு, அது லைக் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், லீகல் ஹேரு, இது மாதிரி கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு டிக் சிம்பிள் வராமல் கொஸ்டின் மார்க்காக இருக்கும். அதுக்காக நான் அந்த சர்டிஃபிகேட் வேலிடிட்டி இல்லை, அன்வேலிடு, இன்வேலிடு அது மாதிரிலாம் எந்த அர்த்தமும் கிடையாது. நீங்கள் நார்மலாக நம்ம அடாப் ரீடர் இருந்தாலே போதும், சிஸ்டம் ஒரு அடாப் ரீடர் இருந்தாலே போதும், நம்ம அதில் வேலிடேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி டிஜிட்டல் சிக்னேச்சரான எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் நம்ம அடாப் ரீடர் இருந்தாலே போதும், அல்லையா நம்ம வேலிடேட் சிக்னேச்சர்னு சொல்லி டிக் சிம்பிள் கொண்டு வர வச்சிடலாம். இது ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூஸ்னால மட்டும்தான் கொஸ்டின் மார்க், அதுவும் நம்ம சிஸ்டமில் சாஃப்ட்வேர் இஷ்யூஸ்னால மட்டும்தான் கொஸ்டின் மார்க்கில் இருக்கும். அந்த கொஸ்டின் மார்க்கில் இருந்தால் உடனே இன்வேலிட் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கிடையாது, அதுவும் வேலிட் சர்டிஃபிகேட்ஸ் தான். அதில் நம்ம 2-3 ஸ்டெப்பு பண்ணோம்னா அது வேலிடேட்டுன்னு டிக்குன்னு சிம்பிள் அந்த இடத்துல கொண்டு வந்துடலாம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு ஒரு சர்டிஃபிகேட், லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சர்டிஃபிகேட்டு எப்படி உங்கள் கொஸ்டின் மார்க்கு டிக்கோ சிம்பிள் கொண்டு வரதுன்னு சொல்லி இதில் காமிக்கலாம். நான் ஆல்ரெடி அந்த இதெல்லாம் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஓப்பன் பண்ணாலும் எனக்கு டிக் சிம்பிள் காமிச்சிருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா நான் எப்படி என்னான்னு ப்ரொசீஜர் சொல்கிறேன். நான் பண்ணுற ப்ரொசீஜர் அப்படியே இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக் சிம்பிள் வந்துடும். பிடிஎஃப் ஓப்பன் பண்ணோன்னே மேலே ஆல்ரெடி இந்த சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்ஸ் மேலே ஒரு ஹைலைட் பண்ண மாதிரி ஒரு வேர்டு இருக்கும், சைன்ட் அண்ட் ஆல் சிக்னேச்சர்ஸ் ஆர் இன்வேலிட் ஆர் வேலிட்னு சொல்லி காமிக்கும். அதே நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே எந்த இடத்துல சிக்னேச்சர் போட்டிருக்காங்களோ அந்த இடத்துக்கு டைரெக்டாக கூட்டிகிட்டு போயிடும். இதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி இந்த சாஃப்ட்வேர்லாம் கரெக்டாக நான் அந்த இது பண்ணியிருக்கனால எனக்கு இதாக இருக்கும். இந்த இடத்துல தான் அந்த சிக்னேச்சர் இன்வேலிட், அந்த இடத்துல ரெட் கலரில் கொஸ்டின் மார்க் இருக்கும் சம்டைம்ஸ், இல்லைனா இன்ட்டு போட்டிருக்கோம், கொஸ்டின் மார்க் இல்லாமல் இன்ட்டு போட்டிருக்கோம். அதுதான் வேறு அந்த இதை எப்படி சால்வ் பண்ணுறது தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு மேலே அந்த சிக்னேச்சர் பேனல்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி இந்த செட்டிங்ஸை சரி பண்ணலாம். இல்லைன்னா இந்த சிக்னேச்சர் வேலிடேட் அந்த பாக்ஸ், அந்த இடத்துல கொண்டு போனால் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்குள்ளே என்ன வேணாலும் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இது மாதிரி ஓப்பன் ஆகும். டபுள் கிளிக் பண்ணிங்க, லெஃப்ட் கிளிக் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது டேரெக்டாக சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று ஓப்பன் ஆகும். இது நீங்கள் இது பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா 3ஆவதாக இருக்கும், 4ஆவதாக இருக்கும். ஸோ சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லிட்டு அதையும் கிளிக் பண்ணி போகலாம். கிளிக் பண்ணோன்னே இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு கீழே இருக்கிறது எதுவுமே பண்ண வேணாம். நான் மேலே பார்த்தீங்கன்னா மிடில் பார்த்தீங்கன்னா ஸோ சைனர் சர்டிஃபிகேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது ஒன்று ஓப்பன் ஆகும். வந்து மேலே பார்த்தீங்கன்னா சம்மரி டீட்டெயில்ஸ் ரெக்கவேஷன் ட்ரஸ்ட்டு, அதில் வந்துட்டு 4ஆவதாக இருக்கும் ட்ரஸ்ட்டு, அந்த ட்ரஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பண்ணோன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டு ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட்ஸ்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு யூஸ் த சர்டிஃபிகேட் அஸ் ட்ரஸ்டட் ரூட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் ஆகுது, செகண்ட் ஒன் கீழே வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணால் கீழே இருக்க 3 எனேபிள் ஆகும். எனேபிள் ஆனோன்னா அந்த 3யுமே டிக்கு கொடுத்துருங்க. டிக்கு கொடுத்துட்டு மொத்தம் இந்த இதில் வந்துட்டு 5 டிக்கு கொடுத்துருக்கீங்களா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு டைம் ஏதாச்சும் ஒரு டிக்கை வந்து மிஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி அந்த இது பண்ணுறதுக்கு ரொம்ப இஷ்யூஸ் ஆகும். திருப்பி இதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரிலாம் சில டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பொறுமையாகவே இல்லை 5 டிக்கும் கொடுத்துருக்கீங்களா என்னன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஓகே கொடுங்க. பேஜ் வந்தோடனே அங்கே ஓகே கொடுத்தோன்னே இங்கே டிக்கு வந்துடும். அப்படி டிக்கு வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே பார்த்திங்கன்னா வேலிடேட் சிக்னேச்சருக்கு பார்த்திங்கன்னா அந்த வேலிடேட்டுங்கிறத கிளிக் பண்ணாலே முடிஞ்சு போச்சு, அங்கே டிக் ஆயிரும். இது வந்துட்டு சில ஓல்டு வெர்ஷன் ஆஃப் அடாப் ரீடரில் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. அப்போ மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு இது பண்ணிக்கோங்க, சரியாயிரும். இல்லைனா ஒன் டைம் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணினால் போதும். இல்லைனா அந்த அடாப் ரீடர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து டிலீட் பண்ணிட்டு திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இது ஏதாச்சும் டவுட்டு, வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.